திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ரொக்கோலி ஃப்ரை எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொக்கோலி ஃப்ரை இதே மெத்தடில் செய்யும்போது சாத்து கூட சப்பாத்தி கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யணும்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நான் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மறைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி, பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ரெண்டும் சேர்த்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, இஞ்சி, பூண்டு 3 நம்ம பச்சையாக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். அதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரொக்கோலி நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 நிமிஷம் போல் வேக வச்சா போதும், ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான ப்ரொக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.